அன்புடன் வரவேற்கின்றோம். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு சிட்டியில் மளிகை கடை வச்சுருந்தாரு. அவர் என்ன செய்வார்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 6 மணிக்கு கடை திறந்துருவார். திறந்து லேபர்களையும் வர வச்சு காலையில் கடையை கூட்டி பெருக்கி எல்லாம் தொடச்சி வச்சு ஒரு 7 மணிலேருந்து வியாபாரம் ஆரம்பிச்சிடும். ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, வீட்டுக்கே போக மாட்டார். இவருக்கு தேவை வியாபாரம். அப்படி இருக்கும் போகும்போது இவருடைய வேலை என்ன அப்படின்னா, பணம் மட்டும்தான் எண்ணுவார், கேசர் எடுப்பார். லேபர் காலையிலேருந்து வியாபாரம் கடுமையாக இருக்கும். அப்போ வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும். காலை சாப்பாடும் மத்தியானம் சாப்பாடும் வந்துடும். இவர் காலையிலையும் மத்தியானம் சாப்பிடுவார். அதே நேரத்தில் நைட்டுக்கு வீட்டில் போய் சாப்பிடுவார். அப்படி இருக்கிற நேரத்தில் இவருக்கு பெரிய ஒரு ஆசை, இந்த ஏரியாவில் நம்ம தான் ஒரு பெரிய தொழில் அதிபர் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு அவருக்கு. அதே லைனில் ஒரு இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய கடை, ஒரு 3-4 கடை இருந்துச்சு. ஆனால் இவருக்கு தான் வியாபாரம் அதிகம். அந்த கடைக்காரங்க பார்த்தாங்க, நமக்கு வியாபாரம் இல்லை, பேசாமல் இவர்கிட்டே கொடுத்து சொல்லி ஒரு கடைக்காரர் இந்த மாதிரி கடையை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, தாராளமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையும் எடுத்தார். எடுத்து நடத்த போகும்போது என்ன ஆச்சுன்னா, சாப்பிட கூட ஒரு டைம் இல்லை. காலையில் மட்டும் சாப்பிடுவார். இந்த கடையில் என்ன செய்வார்னா, மத்தியானம் வரைக்கும் பணம் எண்ணுவார். மத்தியானத்துக்கு மேலே அந்த கடைக்கு போயிடுவார். அந்த கடையில் உட்காந்து பணம் எண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது மத்தியானம் சாப்பாடு கட் ஆயிடுச்சு. அப்போ ஏன்னா டீ மட்டும்தான், மத்தியானம் சாப்பிட முடியல, ஏன்னா பணம் என்னவே அவருக்கு டைம் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அடுத்த ஒரு கடை வந்துச்சு. அதுக்கு அடுத்த கடை அவருக்கும் வியாபாரம் இல்லை. அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் நம்ம கடை எடுத்து நடத்துங்க, எப்படியோ வாங்கிக்கன்னு சொல்லி அவரும் திருப்பி போயிட்டார். திருப்பி பண்ணார். அதே நேம் அங்கே அந்த கடையில் வச்சு அந்த கடையை நல்லா டெவலப், அது நல்லா ஓடுது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலை சாப்பாடு இல்லை. ஏன்னா அவர் 3 கடையை பார்க்கணும். காலையிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த கடை, அந்த கடை 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். இன்னொரு கடை எடுத்தாரில் அது 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். அவர் பணம் என்ற வேலை தான், டீ மட்டும் தான் குடிப்பார், சாப்பாடு தவிர்த்துட்டார். இப்படியோ ஒரு 10 நாள் 15 நாள் போச்சு, 20 நாள் போச்சு. இவர் ஆள் இதில் விட ஆகிட்டார். உடல்நல சரியில்லாமல் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. டாக்டர் பார்த்தாரு, எப்பா இவர் உடம்புல ஒன்றுமே இல்லை, என்ன காரணம்? இல்லை நேரம் சாப்பிட்றது இல்லை. என்னதான் நீ சாப்பிட்ற? நான் டீ தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஐயோ, நீ டீயை குடிச்சேன்னா போய் சேர்ந்துருவேன். இப்போ பணம் என்றது யார்? முதல்ல உங்கள் உடம்பை கவனிச்சிக்க, அதுக்கப்புறம் நீ பணம் என்னலாம். நேரம் சாப்பிட்டா தான் நீ உயிரோடு இருக்க முடியும். காசு நீ அலைஞ்சு ஒன்றுமே நீ எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் உங்கள் உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னாராம்.